VHNS College. Okay, and previous video I will discuss how to create tables and how to set the constraints and how to fetch the information from the tables with using the queries. இப்படி ஒரு டேபிள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கெட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். கீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவை கண்டிப்பாக ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் டேட்டாபேஸில் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி வந்து எஃபெக்டிவாக ஃபெச் பண்ணி எடுக்கிறதுனா கீஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எஃபெக்டிவாக ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். நம்ம கேட்குற வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக அப்புறம் தான் கிடைக்க முடியும். நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா வந்து மினிமம் ஒரு 5 டேட்டாஸோ 6 டேட்டாஸோ இல்லை உள்ளக்கு என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ இந்த கீஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உள்ளக்கு இருக்க டேட்டாஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிற டேபிள் வந்து எம்ப்ளாயி டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிளும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எம்ப்ளாயி ரிலேஷனில் வந்து மொத்தம் 7 அட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. 7 அட்ரிபியூட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது. எம்ப்ளாயி ஐடிங்கிறது கம்பெனிலேருந்து நமக்கு அலாட் பண்ணுற ஒரு ஐடி. இது வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா யூனிக் வேல்யூவாக தான் இருக்கும். ஒரே ஐடி வந்து யாருக்கும் மெம்பர்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் எம்ப்ளாயி ஐடி இஸ் யூனிக் வேல்யூ. தென் டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வென் ஐ ஒர்க் இன் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லையா இல்லை மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்று கொடுத்துருக்கு. அது வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அவங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன, அவங்களோட சேலரி, ஃபோன் நம்பர், இமெயில் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கு. இப்போ நேச்சர் ஆஃப் டேபிள் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி வந்து யூனிக், நார்மல், எப்பயுமே நல்லா இருக்க சான்சஸே கிடையாது. ஒருத்தர் வந்து கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக எம்ப்ளாயி ஐடி கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ இட் இஸ் அ நார்மல். அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அலோகேட் பண்ணிடணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஆல்சோ ஏ நார்மல் வேல்யூ. அதுக்கப்புறம் நேம் கண்டிப்பாக இருக்கும். இட் இஸ் நார்மல் வேல்யூ. இப்போ வந்து ஐடி ப்ரூஃப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்களோட கம்பெனி இருக்குது, வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த கண்ட்ரியோட ஐடிஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். இது வந்து கம்பல்சரி 100% இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ மேபி இது வந்து என்ன இருக்கலாம், நல் வேல்யூஸ் இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஏதோ ஒரு 10% 1% இருக்க சான்சஸ் இருக்குது. சேலரி நாட் நல்லா இருக்க சான்சஸ் கிடையாது. ஃபோன் நம்பர் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாத்துலையும் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ ஃபோன் நம்பர்ஸும் இல்லாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஆல்சோ தான் இமெயில் ஐடி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இதான் வந்து எம்ப்ளாயி டேபிளோட நேச்சர். அகைன் இன்னொரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிள் என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அது டிபார்ட்மெண்ட்டோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1 அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கும். 2 சர்வீஸ் ஓரியன்ட்னா 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. இதில் ஒவ்வொரு கீஸாக பார்ப்போம். டிபிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய கீஸ் முதல் 7 கீஸ்: சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ, கம்போசிட் கீ, அல்டர்னேட்டிவ் கீஸ் அப்படிங்கிற மாதிரி கீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கீ. சூப்பர் கீ அப்படிங்கிறது ஒரு சூப்பர் செட் ஆஃப் கீஸ். இப்போ வந்து எந்த கீஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் அந்த கீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் உள்ள எல்லா கீஸுமே சேம் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இமெயில் ஐடி யூனிக் வேல்யூவாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஐடி யூனிக் வேல்யூவாக இருக்கணும்னு நெசசிட்டி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டில் மோர் தென் 1 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ நாட் யூனிக் வேல்யூ. அது மாதிரி நேம் வந்து 100% யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரே நேமில் வந்து 2-3 பர்சன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து யூனிக் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து யூனிக். ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், கண்டிப்பாக அது யூனிக் வேல்யூவாக தான் இருக்கும். பட் இந்த ஐடி வந்து நம்ம கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இதில் என்ன இருக்குது, நல் வேல்யூஸ் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் எப்படி இருக்கும், நல் வேல்யூவாக இருக்கிறது சான்சஸ் வந்து இருக்குது. அகெயின் வந்து சேலரி வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். சேமாக இருக்கலாம், சேம் இருக்க நாட் யூனிக் வேல்யூவாக இருக்கும். இதாக இருக்கும். ஃபோன் நம்பர் வந்து யூனிக்காக தான் இருக்கும். பட் எப்படி இருக்கும், நல் வேல்யூஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. இமெயில் ஐடி அதே ஆல்சோ த சேம் இமெயில் ஐடி வந்து யாருக்கு இருக்க போகிறத விட யூனிக்காக இருக்கும். அது நல்லா இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் கீ அப்படிங்கிறது ஒரு
ஒரு ஃபுல் அதாவது ஒரு ரோ வந்து யூனிக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூப்பர் கீ. சூப்பர் கீ அப்படிங்கிறது சூப்பர் செட் ஆஃப் கீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இமெயில் ஃபர்ஸ்ட் கீ. இப்போ என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி ஐடியோட சேர்த்து டிபார்ட்மெண்ட் ஐடி சேர்த்து ஒரு கீஸ் கொடுக்கலாம். இல்லை எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக் வேல்யூ தான், ஸோ எம்ப்ளாயி ஐடியை மட்டும் தனியாக ஒரு கீயாக வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் எம்ப்ளாயி ஐடியோட சேர்த்து நேமை கொடுக்கலாம். இப்போ நேம் மட்டும் தனியாக கீயாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த நேம் வந்து நாட் யூனிக் வேல்யூ. இல்லை கவனிச்சு எப்பயுமே ஒரு சூப்பர் கீ வந்து செட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு இது வந்து என்னது யூனிக் ப்ளஸ் யூனிக்காக இருக்கணும், நாட் நல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஐடி அப்படிங்கிறது நாட் நல்லாக இருக்கும், யூனிக் ஐடியாவாக இருக்கும். இது வந்து என்னது நாட் யூனிக். இது வந்து கன்சிடர் பண்ண தேவை. இதில் வந்து 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இட் இஸ் த சூப்பர் கீ. அடுத்து என்னது எம்ப்ளாயி ஐடி ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் நேம். எம்ப்ளாயி ஐடியோட நம்ம எதை சேர்த்தாலும் அது வந்து எப்படி இருக்கும், சூப்பர் கீ கூட வந்துடும். எம்ப்ளாயோட நம்ம எந்த அட்ரிபியூட்ஸ் எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் நேம், எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் ஆதார் நம்பர், எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் சேலரி, எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர், எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் இமெயில், எல்லாமே நமக்கு எப்படி வரும், சூப்பர் கீக்கு வந்துடும். நெக்ஸ்ட் 2 கீயை கொடுக்கலாம். எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி நேம், எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ஆதார், எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி சேலரி, இந்த மாதிரி 3 காலம்ஸ் ஆகும் ஸ்பிட் பண்ணி நம்ம 3 ஃபீல்ட்ஸ் ஆகும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னது இமெயில் ஐடியும் டிபார்ட்மெண்ட் இமெயில் ஐடி ப்ளஸ் என்னது டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு 2 காலத்தையும் நம்மளால் என்னது பண்ண முடியும், ஜாயின் பண்ணி செட் பண்ண முடியும். அப்புறம் சூப்பர் செட்டோட கவுண்டிங் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். இப்போ என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி ஐடியோட எல்லாத்தையும் கொடுக்கலாம் ப்ளஸ் எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த மாதிரி என்னது நிறைய செட்ஸ் வந்து நம்ம எப்படினாலும் கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரோ வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பரை வச்சு நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் தனியாக அது வந்து என்ன ஆகாது, நமக்கு கண்டிப்பாக சூப்பர் கீயாக இருக்க சான்சஸ் கிடையாது. ஃபோன் நம்பர் ஏன்னா நல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம வேர் கண்டிஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நம்ம ஃபோன் நம்பரையோ இமெயில் ஐடியோ இல்லை ஆதார் நம்பரையோ இந்த 3 ஃபீல்டை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா நல் ஃபீல்டு. இது நல் ஃபீல்டு, ஃபோன் நம்பர் நல் ஃபீல்டு, இமெயில் ஐடி நல் ஃபீல்டு. இந்த 3மே நல்லா நல் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கிறதுனால இந்த 3ஐயும் மட்டும் வச்சு கன்ஸ்ட்ரைன் வச்சு நம்ம செக் பண்ணோம், கரெக்டாக நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த 3 ஃபீல்டை வச்சு நம்ம செக் பண்ணி ஃபெச் பண்ணி டேட்டாஸை எடுக்கக்கூடாது. ஸோ இதோட சேர்த்து வேற ஒரு ஃபீல்டை வந்து நம்ம கண்டிப்பாக வேற ஒரு அட்ரிபியூட்ஸை கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சூப்பர் கீக்காக நம்ம கீஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சா நிறைய கீஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிறைய கீஸஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ இப்போ வந்து சூப்பர் கீ அப்படிங்கிறது கேண்டிடேட் கீ அதுக்குள்ள ஒரு செட். கேண்டிடேட் கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் இருந்து மினிமல் கீஸை வந்து நம்ம செட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ. இதை வந்து மினிமமான கீஸை வந்து செட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இமெயில் ஐடி வந்து யூனிக் வேல்யூ, ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக் வேல்யூ. ஸோ இட் இஸ் த ஒன் ஆஃப் த கேண்டிடேட். ஏன்னா எம்ப்ளாயியே யூனிக் வேல்யூஸாக இருக்கும்போது நம்ம எம்ப்ளாயி ஐடியோட சேர்த்து எதுக்கு நேம் வைக்கணும், எம்ப்ளாயி ஐடியோட சேர்த்து எதுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியோ நேமே வைக்கிறதுக்கு தேவை கிடையாது. மினிமல் கீஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ எம்ப்ளாயி ஐடி வச்சே நம்ம எல்லாத்தையும் யூனிக் ஐடென்டிஃபை பண்ணும்போது எம்ப்ளாயி ஐடியோட எதையுமே நம்ம சேர்க்க தேவை கிடையாது. ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து எனது கேண்டிடேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துக்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியோட எடுத்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஐடியையும் நேமையும் வச்சு பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஐடி நேமையும் வச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஐடி நார்மல் வேல்யூஸ் தான், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நேம் வந்து யூனிக் வேல்யூ கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரே பேரில் 2 பேர் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால என்னது, கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் நேமே வச்சோம்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஐடியோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், நேமோட சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடி ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி ஏதோ ஒன்று. ஓகே, இட் இஸ் த செகண்ட் கேண்டிடேட் கீ. தென் தேர்ட், அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட் கீ ஜென்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்த அட்ரிபியூட்ஸை திரும்ப வரக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு திரும்ப ஒரு கீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடாது.
அது வந்து எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ யூனிக் வேல்யூஸை கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எம்ப்ளாயி ஐடி வச்சு ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டோம், டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு கிரியேட் பண்ணியாச்சு, நேம் வச்சு கிரியேட் பண்ணியாச்சு, ஃபோன் நம்பர் வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த 3 ஃபீல்டை வச்சு மட்டும் தான் நம்ம என்ன கிரியேட் பண்ணல. ஸோ இந்த 3 ஃபீல்டை வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஒரே ஆளுக்கு என்ன பண்ணாது, ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் ஒரே ஆளுக்கு சேமாக இருக்க சான்சஸ் கிடையாது. இமெயில் இப்போ இந்த 3 ஃபீல்டு முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன ஃபீல்டு முடிச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு கீ ஜெனரேட் எம்ப்ளாயி வச்சு கீ ஜெனரேட் பண்ணியாச்சு, டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு கீ ஜெனரேட் பண்ணியாச்சு, நேம் வச்சு கீ ஜெனரேட் பண்ணியாச்சு, ஃபோன் நம்பர் வச்சு கீ ஜெனரேட் பண்ணியாச்சு. இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஆதார் நம்பர், சேலரி, யூனிட். ஸோ இமெயில் ஐடியும் ஆதார் ஐடியும் யாருக்கும் என்னது யூனிக்காக இருக்க போகிற நெசசிட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி. பட் எந்த டைமிங்கில் இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே நல் வேல்யூ செட் பண்ணியிருந்தாங்க, ரெண்டுமே டேட்டாஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து இது வந்து இந்த கேண்டிடேட் கீ வந்து ஒர்க் ஆகாது. அதர்வைஸ் ரெண்டுலேயுமே டேட்டாஸ் இருந்துச்சு, ஃபுல்லாக டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் செட்டில் இருந்து நம்ம வந்து மினிமல் கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேண்டிடேட் கீ. இந்த கேண்டிடேட் கீஸ் நம்ம நிறைய கீஸ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து கீஸ் எதுவுமே ரிப்பீட் ஆக கூடாது. அதுதான் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் மினிமல் கீஸாக இருக்கணும். cannot repeat the any values. cannot repeat any attributes. எந்த அட்ரிபியூட்ஸும் திரும்ப ரிப்பீட் ஆக கூடாது. இதான் ரூல்ஸ். இந்த 2 ரூல்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கீஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட முடியும். ஓகே, தேங்க்யூ.